என்னடி கார்த்திக் சார் பிரசாந்த் சார் 2 பேரும் சாப்பிட்டாங்க தானே? பிரசாந்த் சார் சாப்பிட்டாரு இனியா. என்ன வினோ, கார்த்திக் சார் சாப்பிட்டாரா இல்லையா? கார்த்திக் சார் சாப்பிட்டாருடி, சாப்பிட வச்சுட்டேன். ஆமா, அகில் சார் சாப்பிட்டாரு தானே? அப்புறம் சாப்பிடாம விட்டுருவேனா நானு? அதானே, நாங்கள் வீட்டில் சாப்பிடாம இருந்தாலே எங்களே விட மாட்டேன். இதில் அகில் சார் சாப்பிடாம இருந்தால் அவரை விட்டுருவியா? ஆமாண்டி, என்ன கோவம் இருந்தாலும் சாப்பாட்டில் மட்டும் இந்த கோவத்தை காட்டவே கூடாது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதான் இதுக்கப்புறம் அகில் சார் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சு விட்டுருக்கேன். நீ சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ கண்டிச்சேன்னு சொல்கிற பாரு, அதுதான் இங்கே ஹைலைட்டு. ஏண்டி 4 வாரத்தை கோவமாக சேர்த்து பேச சொன்னாலே பேச தெரியாது உனக்கு? நீ அவரை கண்டிச்சியா? என்ன பிரீத்தி, நான் என்ன பச்சை குழந்தையா? ஒரு 4 வாரத்தை கூட எனக்கு கோவமாக பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமா இனியா, நீ பச்சை குழந்தை தான். ஒரு 4 வாரத்தை கோவமா பேச சொல்லு, பேச தெரியாது. ஏன் கொஞ்ச நேரம் யார் மேலேயாவது கோவமா இருந்து நீ பேசாம இருந்திருக்கியா? யாரு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டா உடனே நீ மன்னிச்சிருவ. ஆமாண்டி, தப்பு செஞ்சவங்களே தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பா மன்னிக்கணும்ல, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. அம்மாடி இனியா, நீ நல்லவதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு அநியாயத்துக்கு நல்லவளா இருக்காதம்மா. போங்கடி, என்னை ஓட்டுறதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்க. இனியா, நிஜமா தாண்டி சொல்றோம், அநியாயத்துக்குலாம் நல்லவளா இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தேன்னு வையன், எது உண்மை எது பொய்னே கண்டுபிடிக்க முடியாது. பின்ன எப்படி உன்ன மாதிரி வாயாடியா இருக்கணுமா? ஆமா, நான் வாயாடி இருக்கறனால தான் என்கிட்ட ஏதாவது போய் சொன்னா கூட யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. அம்மா தாயே, உங்களை மாதிரிலாம் எனக்கு இருக்க தெரியாதுமா. நான் இப்படிதான், நான் இப்படியே இருந்துட்டு போறேன். ஆமா, இப்படியே அப்பாவியா இரு. யாராவது வந்து உன்னை ஏமாத்தும் போது தான் தெரியும். அப்போ நான் ஏமாந்தனா என்னை ஏமாற விட்டுருவீங்களாடி? அது எப்படி? நாங்க இருக்க வரைக்கும் உன்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. நீ வேணும்னா அப்பாவியா இருக்கலாம், ஆனா உன் கூட இருக்க நாங்க அப்பாவி கிடையாது. யாராச்சும் உன்னை ஏமாத்துறது இல்ல, ஏமாத்தணும்னு நினைச்சாலே அவங்களை தொலைச்சிருவோம். அப்பனா பயப்பட வேண்டியதே இல்ல. உங்களை மாதிரி பாடி கார்ட்ஸ்லாம் என் கூட இருக்கும்போது என்னை யாராவது ஏமாத்த முடியுமா? கண்டிப்பா இனியா, எங்களை தாண்டி உன்னோட அகில் சார் உன் கூட இருக்காரு. அவர் இருக்கும்போது உன்னை யாராவது ஏமாத்த முடியுமா? ஏண்டி, நம்ம தானே பேசிட்டு இருக்கோம், அவரை எதுக்கு இழுக்கிறீங்க? பாத்தியா பிரீத்தி, அகில் சார் பேரை சொன்னதுமே மூஞ்சில ஒரு புன்னகை வருது. வராம பின்ன அவங்க ஆள் இல்ல, அப்ப கண்டிப்பா அந்த ஸ்மைல் வரதா செய்யும். வினோ பிரீத்தி, ஏன் இப்படி பண்றீங்க? இது ஆபீஸ் டி. ஆமா ஆபீஸ் தான், இங்க நாங்க வெக்கப்படலடி, நீ தான் ரொம்ப வெக்கப்பட்டு இருக்க. ஆமாண்டி, மூஞ்சி பார்த்தா எங்களுக்கே சிரிப்பா இருக்கு. எப்படி இவ்வளவு அழகா வைக்கப்படுற? வினோ, ரொம்ப பழக்கட்டதேனா? சரி, நீ ரொம்ப பண்ணாதானே? யாரு ரொம்ப பண்ற? நீங்க தானே என்ன ரொம்ப ஓட்டிட்டு இருக்கீங்க. சும்மா ஜாலியா ஓட்டுறது தானடி. ஆமா, உங்களுக்கு என்ன ஓட்டுறதுன்னா ஜாலியா தான் இருக்கும். சரிடி, இனிமே ஓட்ட மாட்டோம். சரி, பவியா கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டியா? நல்ல வேலை பிரீத்தி, ஞாபகப்படுத்தின. பவியாக்கா அப்பவே சாப்பிட வச்சுட்டு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். நான் கால் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டுமா? எங்க போய் கால் பண்ண போறேன்? இங்கேயே நின்று கால் பண்ணு. இங்கேயே தாண்டி நின்று கால் பண்ணுவேன். இருங்க, நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ, ஃபோன் எடுக்க தான் போறேன்னு சொன்னியாடி? இரு, நானே கால் பண்றேன், என்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல. சரி, நீயே கால் பண்ணு. ஹலோ பவி அக்கா, நான் பிரீத்தி பேசுறேன். சொல்லு பிரீத்தி. அக்கா, அகில் சார், பிரசாந்த் சார், கார்த்திக் சார் 3 பேரும் சாப்பிட்டாங்கக்கா. சாப்பிட்டாங்களா? நிஜமா தான் சொல்றியா பிரீத்தி? ஆமாக்கா, சாப்பிட்டாங்க. அப்பா, இப்போவாது இவங்க 3 பேரும் சாப்பிட்டாங்களே, இவங்களால அத்தையும் சாப்பிடாம இருந்தாங்க பிரீத்தி. என்னக்கா சொல்றீங்க? பிரசாந்த் சாரோட அம்மாவும் சாப்பிடலையா? ஆமா பிரீத்தி, கலாத்தையும் சாப்பிடல, மகேஸ்வரி அத்தையும் சாப்பிடல. என்னக்கா, நீங்களாவது எடுத்து சொல்லி சாப்பிட வச்சிருக்கலாம்ல. இல்லடாமா, இப்போ சாப்பிட்டாங்க, ஆனா முன்னாடி சாப்பிடாம உட்காந்துருந்தாங்க. எனக்கே தெரியாது வீட்டில் நடந்த பிரச்சனையே. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ அப்படியா? சரிக்கா, இன்னும் 1 ஹவர்ல நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணட்டுமா? இல்லை, இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க. என்னக்கா சொல்றீங்க? எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க அங்க? ஏன் பிரீத்தி, நான் கூப்பிட்டா வரமாட்டியா என்ன? அப்படி இல்லக்கா, திடீர்னு கூப்பிடுறீங்களே, அதான் கேட்டேன். சும்மா தான், எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, அதனால தான் கூப்பிடுறேன், வாங்க. இல்லக்கா, அது வந்து. என்ன பிரீத்திமா வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? அப்போ நான் கூப்பிட்டா வரமாட்டியா? இல்லக்கா, அப்படி இல்லை, வருவோம். ஆனால் அது பிரசாந்த் சார், அகில் சாரோட வீடு இல்லை, அதனால தான். அதனால என்னடாமா, நீங்க என்ன அவங்களையா பார்க்க வரீங்க? என்ன தானே பார்க்க வரீங்க? அப்போ நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா? என்னடி, என்னாச்சு? இல்லை நீ பவியக்கா சாயந்தரம் அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கா? அவங்க வீட்டுக்குன்னா அவங்க வீட்டுக்கு இல்லை, அகில் சார் பிரசாந்த் சார் வீட்டுக்கு. அங்க எப்படி நம்ம போறது? அதான் இனியா நானும் பவியக்காட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனா பவியக்கா தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லடி, அங்கெல்லாம் போறது சரிப்பட்டு வராது. ஹலோ பிரீத்தி, இருக்கியாடா? இருக்கேன்க்கா, சொல்லுங்க. வாங்கடாமா, கொஞ்ச நேரம் வந்துட்டு இருந்துட்டு உடனே போயிடலாம், சரியா? இல்லக்கா, வீட்டுல அம்மா தேடுவாங்க, டைமுக்கு போகலன்னா திட்டுவாங்கக்கா. இப்ப என்ன அம்மா திட்டுவாங்கன்னு தானே பயப்படுறீங்க? நீங்க திரும்பி போகும்போது நானும் ஐஷுவும் கொண்டாந்து விட்டுட்டு போறோம், சரியா? இல்லக்கா, தேவையில்லாத சிரமம் எதுக்குக்கா? பேசாம நீங்க எங்கேயாவது வெளியில போவீங்களா? அப்ப சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க வரோம். இல்ல பிரீத்தி, கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கா, சோ வெளியில எல்லாம் அவ்வளவா விடுறதில்ல. விட்டாலும் 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதுக்கு மேல வெளில இருக்க முடியாது. ஓ அப்படியாக்கா? இதே நீங்க 3 பேர் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்ல, அதனால தான் கூப்பிடுறேன். அது வந்துக்கா பிரீத்தி, அது வந்து இது வந்து நீ இழுக்காத, கண்டிப்பா நீ வரணும். சரிக்கா, வரோம். அப்பா, இப்போவாது ஒத்துக்கிட்டீங்களே, வரும்போது அகில் பிரசாந்த் கார்ல ஏறி வந்துருங்க, சரியா? அக்கா, அதெல்லாம் வேணாம், நாங்க தனியா ஆட்டோ பிடிச்சி கூட வரோம். ஏன்டா, உங்க சிஓ கார்ல எல்லாம் வரக்கூடாதுன்னு இருக்கா என்ன? இல்ல அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறீங்களா? சேச்சா, அப்படிலாம் இல்லக்கா, பரவாயில்ல, நாங்க ஆட்டோலயே வரோம். ஓ, அப்போ இவங்க பிரசாந்த் அகில் கூட வரதுக்கு பயப்படுறாங்க போல. சரி, ஓகே, நம்ம அகில்கே கால் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ அக்கா, இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன் பிரீத்தி. சரிக்கா, சரி, நான் ஈவினிங் போல உங்களுக்கு கால் பண்றேன், வச்சுறேன்க்கா. சரிடாமா. என்னடி, நீ பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா?
இனியா அப்புறம் என்ன தாண்டி பண்றது? அவங்க அவ்வளவு தூரம் கேக்குறாங்க, அப்ப நான் வரலன்னு சொல்ல முடியும்? அதுக்காக பிரசாந்த் சார் அகில் சார் வீட்டுக்கு போகணுங்கிறியா? வேற என்னடி பண்றது? என்ன இனியா அவங்க வீட்டுக்கு போறதுக்குலாம் இவ்ளோ பயப்படுற? வினோ பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லடி. நம்ம முன்ன பின்ன அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னா பிரச்சனை இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா இனியா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இன்னைக்கு போய் பழகிட்டோம்னா இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோம்னா முன்ன பின்ன பழகி போன வீடு மாதிரி இருக்கும்ல. நல்லா தான் பேசுற. ஆனா அவங்க வீட்டு வாசலுக்கு போனதும் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். என்னடி வேகமா பேசு. அம்மா தாயே ஒன்றும் இல்லை, போய் வேலையை பாருங்க. எப்பா சாமி இன்னும் எவ்வளவு இடத்த தான் தூக்கணுமோ தெரியல. இப்ப இந்த வீட்டை சுத்தி தூத்தி என்ன பிரயோஜனம்? மறுபடியும் அந்த இலையெல்லாம் கீழே விழுக தான் போகுது, குப்பையை தான் ஆக போகுது. அதுக்கு எதுக்கு தூக்கணும்? இதை போய் அம்மா கிட்ட சொன்னா செவிட்டிலே 2 அரை அரைவா. எதுக்கு அந்த அறையை வாங்கிட்டு அதுக்கு பேசாம தூத்துட்டு போயிடலாம். அண்ணா பூமாரி நீ மட்டும் கொஞ்சம் ஏமாளியா இருந்தான்னு வையே, வீட்டை சுத்தி மட்டும் இல்ல தெருவை சுத்தி கூட கூட்டிட்டு வர சொல்லுவா நம்ம அம்மா. இல்ல தெருவை சுத்தி மட்டும் இல்ல இந்த ஊர்ல தான் இருக்கோம், அதனால ஊரை சுத்தி கூட்டிட்டு வான்னு கூட சொல்லுவா. நம்ம கரகம் இங்க வந்து பிறந்துட்டோம். ஏட்டி பூமாரி என்னட்டி புலம்பிக்கிட்டே இருக்க? ஐயே நம்ம பேசுனது வீட்டுக்குள்ள வரைக்குமா கேட்டுச்சு? ஏட்டி பூமாரி உங்ககிட்ட தானே பேசுறேன். ஏய் அம்மா இங்க தானம்மா நிக்கிறேன், எதுக்காக கத்துற? இங்க பாருட்டி, இன்னொரு தடவை வாய்க்குள்ளேயே முனவிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாயை பிடிச்சு கிழிச்சு விட்டுருவேன். ரொம்ப சவரியம் கிளிப்ப, ஏன் கிழிக்க மாட்டேன்? ஆள் இருக்க இலக்காரத்துல வாயை மட்டும் இல்ல கையை காலை உடைப்பேன்னு சொன்னாலும் சொல்லுவ நீ. என்ன டீ படம் காமிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா டீ கை காலை மட்டும் இல்ல உன் உயிரை எடுக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இருக்கு. நான் தான் உன்னை பெற்றிருக்கேன். இது நல்ல கதையா இருக்கே, பெத்தா உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கா? என்ன டீ வர வர வாய் ஓவர் ஆகிட்டே இருக்கு உனக்கு. நீ என்னமா ரொம்ப பேசுற? ஏட்டி நான் உன்னை பெத்தவ, நான் என்ன வேணா பேசுவேன், அதுக்காக நீ கூட கூட பேசுவியா? ஏய் அம்மா அலறாதம்மா, தெரியாம பேசிட்டேன். இங்க பாரு பூமாரி வாயை அடக்கி பேசு. ஓவரா அலறிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏமா என்ன பண்ணணும்னு தெரியலையா? அப்போ ஓரமா உட்காந்து யோசிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவேன்னு சொல்லு. என்னடி இப்பதானடி சொன்ன கூட கூட பேசாதுன்னு? என்னம்மா நீ தானமா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னா அதான் ஓரமா உட்காந்து யோசிச்சுட்டு வந்து சொல்லுன்னு. இதுல நான் என்ன கூட கூட பேசின மாதிரி இருக்கு உனக்கு? அதான் கடவுள் மட்டும் உனக்கு வாயை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உன்னெல்லாம் நாய் தான் தூக்கிட்டு போகும். நாய் தூக்கிட்டு போயிருமா? நாய் தூக்கிட்டு போற அளவுக்கு நான் இருக்கேன்? இல்லையே, அன்னைக்கு கூட தான் சிபி தூக்கிட்டு குண்டா இருக்க, தூக்கவே முடியல, வெயிட்டா இருக்கேன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது எப்படி நாயால நம்மள தூக்கிட்டு போக முடியும்? அம்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா போல. என்னடி வாய்க்குள்ளேயே மனவுற? ஐயே எதுக்காக இப்ப நீ அலறிட்டு இருக்கமா? உன்னையெல்லாம் பெத்தா நான் அலறி அலறி சாக வேண்டியதுதான். ஆமா இதை நான் தான் சொல்லணும், உனக்கு பிறந்துட்டு தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏய் அம்மா இந்த வீட்டை சுத்தி தூக்குறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஒவ்வொரு வீட்லயும் போய் பிள்ளைகள பாருடி எவ்வளவு அழகா வேலை பாக்குதுங்கன்னு. எம்மா ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய்க்காரியா கடந்து தாங்குறாளுக. ஆனா நீ இந்த வீட்டை தூத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற. யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் கொடுமைப்படுத்துறேன், நான் உனக்கு கஷ்டப்படுத்துறேன், அடிக்கிறேன், உதைக்கிறேன் எல்லாம் சொல்லு. ஆமாம்மா கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா யாரும் வந்து என்னை கேட்க மாட்டேங்கிறாங்களே. எப்படி டீ கேட்பாங்க? எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க நான் உன்னை எவ்வளவு மெல்கா வளர்க்குறேன்னு. ஆமாம்மா ரொம்ப மெல்கா வளர்க்குறேம்மா நீ என்ன. எனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், எழுந்திரிச்சு டிவி பாக்குறேன், இதுதான் எனக்கு வேலையாவே இருக்கு. இதுதானம்மா நீ சொன்ன மெல்கு? ஏட்டி இந்த வீட்டை தூக்குறதுல நீ இன்னும் ஒரு 10-15 கிலோ குறைஞ்சாடி போயிடுவ. அந்த ஆளை தின்னுட்டு படுத்து கிடந்தா நீ படுத்து கிடந்த இடத்துல புத்து வச்சு போயிருண்டி. நல்லா சாப்பிட்டோமா, உடல் உழைக்க 4 வேலையை பார்த்தோமா, அப்புறம் தான் படுத்து தூங்கணும். அதை விட்டுட்டு தின்னமா தூங்கணுமா டிவி பார்த்தோமா இப்படியே இருந்தா நீ உட்காந்த இடத்துல புத்து வச்சிருண்டி. எம்மா நீ சொல்ற எல்லா வேலையும் நான் பாக்குறேம்மா, தயவு செஞ்சு சொல்றேன், நீ உன் போக்குல உன் வேலையை பாரு, என்கிட்ட வந்து அலறாத. நீ வந்து அலறாம இருந்தாலே நான் எல்லா வேலையும் பார்த்துருவேம்மா. நீ வந்து அலறும் போதுதான் ரொம்ப சிறையா இருக்கு. ஆமாட்டி இந்த பெத்த தாயை பார்க்கும்போது உனக்கு சிறையா இருக்கும், பிடிக்காது, அப்படிதான் இருக்கும். நாளை பின்ன உன்னை என் வீட்லயாவது கட்டி கொடுப்பேன் பாத்தியா, அப்ப பாரு எல்லா வேலையும் உன் தலையில தான் விடியும். அப்பதான் தெரியும் இந்த அம்மாவோட அருமை என்னன்னு. இங்க பார்க்காத வேலையை தான் அங்க போய் பார்க்க போறேன். யோட்டி இப்பதானே சொன்ன வாய்க்குள்ளேயே மனவாத, எது வந்தாலும் வாயை திறந்து பேசு பூமாரி. எம்மா நானும் இப்பதாம்மா சொன்னேன், தயவு செஞ்சு அலறாதம்மா. மாடு கழுவணுமா கழுவுறேன், வீடு தூக்கணுமா தூக்குறேன், பாத்திரம் கழுவணுமா கழுவுறேன், என்ன பண்ண சொல்றியோ எல்லாத்தையும் பண்றேம்மா. நீ தயவு செஞ்சு அலறாத. எம்மா நல்லதுக்கே காலம் இல்ல, எந்த ஆளையே ஒளிஞ்சு போ, நான் போறேன். ரொம்ப நல்லதுமா, போமா ஃபர்ஸ்ட். சை அப்பா போயிட்டாளா? என்ன அலறுது அம்மா. சை எப்படிதான் நம்ம அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ தெரியல. அதான் நம்மளே இந்த பாடுபடுத்துற அம்மா இதுல அப்பாவெல்லாம் விட்டா வச்சிருப்பா, அதனாலதான் வெளிநாடு கோடி போயிட்டாரு போல. நம்மளையெல்லாம் நம்ம அம்மா என்ன திட்டுறா, ஆனா அண்ணனை மட்டும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா. கௌதம் மச்சான். அடுத்து யாரு? இவனா? என்னடி அப்படி பாக்குற? யாரு உங்களை பார்த்தது? ஏண்டி பார்த்தா உனக்கு தெரியாதா? ரொம்ப தான் ஆசை. ஆமா ஆசைதான் உனக்கு, அதனால தான் பாக்குற. இங்க பாருங்க சிபி, சும்மாலாம் என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் ஒரு சமயம் போல ஒரு சமயம் இருக்க மாட்டேன். சிபியா? ஆமா உங்க பேர் சிபி தானே? ஓ மேடம் இப்படிலாம் வேற பேசுவீங்களா? இப்ப என்ன உங்களுக்கு? இங்க பாருடி, நான் உங்ககிட்ட மாமான்னு சொல்லி கூப்பிட சொல்லியிருக்கேன், ஒழுங்கா மாமான்னு சொல்லி கூப்பிடு. அதை விட்டுட்டு சிபின்லாம் கூப்பிட்டேன்னு வையே அவ்வளவுதான்.
என்ன உங்களை பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தேவையில்லாமலாம் என்ன மிரட்டிட்டு இருந்தீங்க, எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். என்னடி உன்ன அம்மா கிட்ட சொல்லுவேன் அண்ணன் கிட்ட சொல்லுவேங்கிற, ஏன் நான் பயப்படுவேன்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கேன் என்ன? சேச்சா அப்படிலாம் இல்ல, நான் நிஜமாவே சொல்லுவேன். சரி நீ சொல்லிதான் பாரு. என்ன இவன் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிறான்? என்னடி உங்க அண்ணன் வீட்ல இருக்காங்களா? இல்ல, வெளில போயிருக்கான். எங்க போயிருக்காரு? இனி அக்கா, பிரீத்தி அக்கா, வினோதினி அவங்க எல்லாம் கூப்பிட போயிருக்கான். என்னடி இனியா அக்கா பிரீத்தி அக்காவெல்லாம் அக்கான்னு சொல்லிட்டு இருக்கா? அவங்களாம் உனக்கு அண்ணி தானே? நான் சின்ன வயசுல இருந்து அவங்கள அக்கான்னு தான் சொல்லியிருக்கேன், அதனால அக்கான்னு தான் சொல்லுவேன். முன்னாடி வரைக்கும் கூப்பிட்டதெல்லாம் சரி, இனிமே அண்ணின்னு கூப்பிட பழகிக்கோ. ஏன் அது உங்களுக்கு? நான் எப்படி வேணா கூப்பிடுவேன். அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடக்கூடாதுதான், ஒழுங்கா அண்ணின்னு கூப்பிட பழகிக்கோ. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எங்க அண்ணனை தேடி தானே வந்தீங்க. எங்க அண்ணன் வீட்ல இல்ல. ஆமா, நான் உங்க அண்ணனை தேடிதான் வந்தேன். இப்ப என்ன? அதான் அவன் இல்லையே, கிளம்புங்க. அவங்க இல்லைன்னா நீ தான் இருக்கல்ல, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசிக்கலாம். ஐயோ சிபி. மாமான்னு கூப்பிடு, சிபின்னு கூப்பிடாத. இவனுக்கு மாமா ஒண்ணுதான் கேடு. என்னடி? அப்படிலாம் கூப்பிட முடியாது, எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. அப்படியா? சரி, இப்ப நான் அத்தையை கூப்பிடுறேன். அத்தையை கூப்பிட்டு நானே கேக்குறேன். ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சும்மாயே இருக்க மாட்டீங்களா நீங்க? நீ தானடி உன்ன எங்க அம்மா திட்டுவாங்க எங்க அம்மா திட்டுவாங்கன்னு சொல்ற, அதான் அத்தையை கூப்பிட்டு கேட்கலாம். எப்பா சாமி, நான் மாமானே கூப்பிடுறேன், போதுமா? கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க. சரி கூப்பிடு. என்ன கூப்பிட? அதான் மாமான்னு கூப்பிடு. நான் பேசும்போது தான் மாமான்னு கூப்பிடுறேன்னு சொன்னேன், சும்மா சும்மாலாம் கூப்பிட முடியாது. இப்ப நீ கூப்பிடல, கண்டிப்பா அத்தையை கூப்பிடுவேன். சே, இவங்கிட்ட பெரும் ரோதனையா போயிடுச்சு. யாரையுமே பார்த்து பயப்பட மாட்டோம், ஆனா இவனை பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு. என்னடி கூப்பிடுவியா என்ன? மாமா போதுமா? கூப்பிட்ட. சரி, என்னமோ சொல்ல வந்தியே, சொல்லு. என்ன சொல்ல வந்தேன்? அதான் இங்க பாருங்க சிபின்னு என்னமோ ஆரம்பிச்சியே. அதான் நீங்க பேசுற பேச்சுல நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதே மறந்துட்டேன். ஆமா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் பார்த்தா தெரியலையா? கண்ணுல எதுவும் பிரச்சனையா என்ன? பார்த்தா தெரியுது, கையில விளக்கமாறு வச்சுட்டு நிக்கிற. நிக்கிறேனா? கூட்டிட்டு இருக்கேங்க. எது கூட்டிட்டு இருக்கியா? ஆமா, மாங்குன்னு வீட்டை சுத்தி ஃபுல்லா கூட்டிட்டு இருக்கேன். ஏண்டி, யாராவது கட்ட விளக்கமாருக்கு இவ்வளவு பெரிய குச்சி கட்டிட்டு நின்னுகிட்டு கூட்டுறத பாத்திருக்கியா? என்ன சொல்றீங்க? ஆமா, நீ ஏன் நல்லா பாரு, விளக்கமாறு என்னமோ சின்னதுதான், ஆனா அதுல அவ்வளோ பெரிய குச்சி கட்டிட்டு உன் சௌரியத்துக்கு நின்னுகிட்டு கூட்டுற. ஓ, நீங்க அத சொல்றீங்களா? ஆமா, பின்ன இடுப்பெல்லாம் வலிக்காதா குனிஞ்சு குனிஞ்சு கூட்டினா? ஓ, கூட்டுறதுல கூட இவ்வளவு மெல்கா கூட்டணும்னு நினைக்கிற. உங்களுக்கு என்ன அதை பத்தி? என்னடி, நானும் அப்போல இருந்து பாக்குற கத்திக்கிட்டே இருக்க. என்ன, நீங்க கிட்ட நகர்ந்து வந்தா நான் பயந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னெல்லாம் யாராலையும் மிரட்ட முடியாது, நான் பூமாரி, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பா பயந்துட்டேன். அப்புறம் என்ன, எதுக்காக இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? என்னடி, இப்பதானே பெருசு பெருசா வீரவசனம் எல்லாம் பேசுன, இப்ப எதுக்கு டைப் அடிக்குது வாயு? இங்க பாருங்க சிபி, எங்க அம்மா அங்கேதான் கொல்ல பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அம்மா மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க நடக்கிறது வேற. ஒழுங்கா நகர்ந்து நில்லுங்க. அப்படியா? சரி, அத்தை வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். முதல்ல நீங்க தள்ளி போங்க. ஏண்டி, பயமா இருக்கா? யாருக்கு பயமா இருக்கு? யார பார்த்து பயமா இருக்கான்னு கேக்குறீங்க? பயம் இல்லைல்ல, அப்ப நில்லு. இங்க பாருங்க சிபி, நான் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், எனக்கு கோவம் வந்துடும். ஒழுங்கா தள்ளி போயிடுங்க. அப்படியா? கோவப்படுவியா? சரி, என் கண்ணை பார்த்து கோவப்படு. நான் எதுக்காக உங்க கண்ணை பார்க்கணும்? நீங்க வச்சு தள்ளி போங்க. அதான் கோவப்படுவேன்னு சொன்னலடி, என் கண்ணை பார்த்து கோவப்படு. என்ன, என்னால உங்க மூஞ்ச பார்த்து திட்ட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் திட்டிடுவேன், சொல்லிட்டேன். அதான்டி, நீ என் மூஞ்ச பார்த்து திட்டுன்னு தானே நானும் சொல்றேன். சிபி. சிபிதான், திட்டு. என்னடி திட்டுறேன்னு சொல்லிட்டு சைட் அடிச்சிட்டு இருக்க? ஹலோ பூமாரி மேடம், உங்களை தான். பூமாரி, என்னடி பண்ணிட்டு இருக்க? இவனை போய் வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. நான் போறேன், எங்க அண்ணன் வந்துருவா. ஏய் நில்லடி, திட்டிட்டு போ. ஏய், ஓடிட்டாளா? என்னடி, ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுல, கிளம்பலாமா? அது வந்து மாமா. என்ன நீ அம்மா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு இழுத்துட்டு இருக்கா? என்ன விஷயம்? இவளுக்கு வேற வேலையே கிடையாது. ஒரு விஷயத்த சொல்லணும்னா ஊனி இழுத்துட்டு தான் இருப்பாளுங்க. நானே சொல்றேன். கரெக்டா உங்க அக்காவை பத்தி புரிஞ்சு வச்சிருக்க. சரி சொல்லு, என்ன விஷயம்? இன்னைக்கு நாங்க எங்க சிஓ சார் வீட்டுக்கு போறோம். என்ன மாமா, உனக்கும் நான் சொன்னது கேட்கல என்ன? அப்படிலாம் இல்ல, என்ன சொன்ன? ஐயோ மாமா, இன்னைக்கு நாங்க எங்க சிஓ சார் வீட்டுக்கு போறோம். என்ன வினோ, விளையாண்டுட்டு இருக்கியா? சேச்சா, நான் எதுக்கு மாமா உங்ககிட்ட விளையாட போறேன்? சீரியஸா தான் சொல்றேன். பிரீத்தி, வினோ என்ன சொல்றா? ஆமா மாமா, நாங்க எங்க சிஓ சார் வீட்டுக்கு தான் போறோம். எதுக்கு திடீர்னு? மாமா, அது வந்து அவங்க வீட்ல ஒருத்தவங்கள பார்க்க போறோம். இல்ல, எனக்கு புரியல. அவங்க வீட்ல ஒருத்தரை பார்க்க போகணும்னா யாரை பார்க்க போறீங்க? அவங்க எங்க சேர்மன் சாரோட வைஃப். என்ன வினோ, என்ன உளறிட்டு இருக்கா? உங்க சேர்மன் சாருக்கு எங்கேஜ்மெண்ட் தானே இருக்குன்னு சொன்னீங்க. வினோ மாடி, என்னடி உளறிட்டு இருக்கா? என்ன ஆளுக்கு நான் உளறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படியும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆக போகுது, எப்படியும் அவங்களுக்கு வைஃப் தானே ஆக போறாங்க. சரிம்மா, அவங்க எதுக்காக உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க? அதுவா? வினோ, என்னடி எதுக்கு இப்ப கத்துற? பொறுமையா பேசு. இனியாமா, என்ன? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வினோ, என்ன சொல்ல வந்த, சொல்லு. அது வந்து மாமா. வாயாடி வினோ, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அப்பா, உங்களுக்கு என்ன தாண்டி பிரச்சனை? என்ன தெரியும் மாமா கிட்ட சொல்ல போயிட்டு இருக்க?
பவியக்கா நம்மள பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கான ரீசன் தான் மாமா கேக்குது. அதான் சொல்ல போறேன். அதுதான் என்ன சொல்ல போற? அதான் நடந்த பிரச்சனையை தான் சொல்ல போறேன். அட மக்கு மக்கு மரமண்ட. ஏன்டி திட்டுற? வினோ ஓட்டவைய வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நாங்களே பேசிக்கிறோம். ஏன்டி மாமா என்கிட்ட தானே கேட்டுச்சு. வினோ பொறுமையா பேசு, நான் உங்ககிட்ட பொறுமையா தானே பேசுறேன். சரி சரி மாமா என்கிட்ட தானே கேட்டுச்சு, நானே சொல்றேன். நீ ஒரு ஓட்டவாய், நீ கண்டதையும் வளருவ. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நாங்களே பேசிக்கிறோம். அம்மா தாயே, உங்களை யாரும் சொல்ல வேணாம்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. ஊனி இன்னைக்கு ஃபுல்லா இழுக்காம. வினோ உனக்கு வர வர வாய் ஓவர் ஆயிடுச்சு. ஆமாண்டி, எனக்கு மட்டும் தான் வாய் ஓவர் ஆகுது. இதே பிரீத்தி பேசுறது மட்டும் கேட்காத. ஏய் என்னடி நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ் முன்னாடி என்னடி இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இனியாமா வினோதா சின்ன பொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்கா. நீயும் நம்ம நிக்கிறது ரோடுன்னே தெரியாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. இல்ல மாமா, அவதான். சரிம்மா சண்டே விடுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. மாமா பவியக்கா எங்க கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல மேரேஜ் ஆக போகுது. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. அதான் கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு நாங்களும் சொல்லிட்டோம். சரி நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை, நீங்க 3 பேரும் தான். அதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனா நீங்க இப்போ போறது நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியோட CEO வீட்டுக்கு. ஸோ அதனால தான் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன மாமா பேசிட்டு இருக்க? ஏன் சரிப்பட்டு வராது? நாங்க பவியக்கா தானே பார்க்க போறோம். என்ன வேணும் புதுசா அப்போலேருந்து அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கா? அவங்க உங்க சேர்மன் சாருக்கு ஒய்ஃப் ஆக போறவங்க. ஸோ மேடம்னு சொல்லி பழகு. ஏன் அப்படி கூப்பிடணும்? பவியக்கா தான் எங்களை அக்கான்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க. வாட்? ஆமா மாமா, அதான் நான் சொன்னேன்ல, பவியக்காக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிற மாதிரிலாம் யாருமே கிடையாது, நாங்க தான். சரிம்மா இப்போ என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? அதான் சொன்னோம்ல மாமா, பவியக்காவை பார்க்க போகணும். சரி இப்போ என்ன அவங்கள பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா மாமா. சரி ஓகே, அவங்களை எங்கேயாவது வெளியில கிளம்பி வர சொல்லு, அங்க வச்சு பாத்துக்கலாம். ஏன் மாமா அப்போலேருந்து அவங்க வீட்டுக்கு போறதுக்கான பெர்மிஷனே நீ கொடுக்க மாட்டேங்கிற? என்னாச்சு? என்ன அவங்க 3 பேரும் எங்க சீவோங்கறனால அவங்க வீட்டுக்குலாம் போக கூடாதா என்ன? சாச்சா அப்படிலாம் இல்ல வினோ. பின்ன ஏன் நாங்க அவங்க வீட்டுக்கு போறோம்னு சொன்னா போகவே கூடாதுங்கிற மாதிரி பேசுற? வினோமா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சொல்ல போனா அவங்க CEO வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அதுல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில நல்லவங்களும் இருக்கலாம், சில கெட்டவங்களும் இருக்கலாம். கெட்டவங்களா? என்ன மாமா பேசுற? எங்க சிஓ சார் வீட்ல எப்படி கெட்டவங்களா இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? வினோமா நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. ஒவ்வொருத்தவங்க மூஞ்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமா, ஒவ்வொருத்தவங்க மூஞ்சும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். யார் இல்லைன்னு சொன்னா? வினோ இப்பதான் சொன்னேன், இது விளையாடுற விஷயம் இல்ல. வினோ மாமா சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருக்காத. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? ஒவ்வொருத்தவங்க மூஞ்சும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும், அதானே சொன்னேன். எம்மா வாயாடி, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? இவளுக்கெல்லாம் பேசவே மாட்டாளுங்க, நம்ம மட்டும் தான் வாயாடி. இனியா வினோவுக்கு தான் நான் சொல்றது புரியல, உனக்காவது புரியுதுல? புரியுது மாமா, ஆனா பவியக்காட்ட நாங்க வரதா சொல்லிட்டோம். சரிம்மா நீங்க அங்க போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அங்க யாராவது உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அதை என்னால் தாங்க முடியாது. இல்ல மாமா, நாங்க போறது பவியக்காவை பார்க்கறதுக்கு மட்டும்தான். போய் பவியக்காவை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம். சோ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது மாமா, பயப்படாத. அப்படி என்னத்தை தான் பத்தி பேசுறாங்களோ தெரியல, நமக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இனியாமா என்னதான் இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுக்கோ. என்னடி பாத்துட்டே இருக்கா? இல்ல நீங்க நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்னா பார்த்தா தெரியலையா? சும்மா காமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டு வருங்கால மகாராணிகளை எங்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்கோம். என்ன என்ன என்னன்னா? இல்ல இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அதான் சொன்னலடி, எங்க வீட்டு வருங்கால மகாராணிகளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். எப்படி நம்ம இவங்க வீட்டுக்கு தான் கிளம்பி இருக்கோம்னு கரெக்டா சொல்றாங்க? ஒருவேளை பவியக்கா சொல்லிருப்பாங்களோ? சேச்சா சொல்லிருக்க மாட்டாங்க. ஏதாவது நம்மளே வாய் கொடுத்து மாட்ட வேண்டாம். என்னடி ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா? இல்ல நாங்க எதுக்காக உங்க வீட்டுக்கு வரணும்? எங்களுக்கு மணி ஆகுது, நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். அப்படியா? நீங்க உங்க வீட்டுக்கு தான் கிளம்புறீங்களா என்ன? ஆமா, நாங்க எங்க வீட்டுக்கு தான் போறோம். பாருங்க எங்க மாமா கூட எங்களை கூப்பிட வந்திருக்காங்க. என்ன நிஜமா தான் சொல்றீங்களா? ஆனா எங்களுக்கு நியூஸ் வந்தது என்னமோ நீங்க நம்ம வீட்டுக்கு வரதா நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ் வந்துச்சு? இருடி கூல் நீ எதுக்கு இப்ப பதற? நீ உங்க வீட்டுக்கு தானே கிளம்புற? ஆமா, நாங்க எங்க வீட்டுக்கு தான் கிளம்புறோம். அப்புறம் என்ன? சரி கிளம்புங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, எங்களுக்கு கிளம்ப தெரியும். டே பவுண்டா இனியா ரொம்ப ஓட்டாத. டே கௌதம் கூப்பிடுறா. ஹலோ கௌதம் ப்ரோ. பிரசாந்த் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக எங்க மாமா கூப்பிடுறீங்க? என்னடி உங்க மாமா கிட்ட தானே பேச போறோம், வேற ஏதோ பொண்ணு கிட்ட பேச போற மாதிரி இவ்வளவு பதற? இல்ல நீங்க எதுக்காக மாமா கிட்ட பேசுறீங்க? அதான் கேட்டேன். இது என்னடாமா கொஸ்டின்? நாங்க சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசலாம் தான் கூப்பிட்டோம். இனியா இவங்க மட்டும் இப்ப மாமா கிட்ட பேசினாங்க, மாமா கண்டிப்பா வளரிடும். இப்ப இவங்க 2 பேரும் பேச விடக்கூடாது, என்ன பண்ணலாம்? ஹலோ கௌதம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. மாமா நம்ம கிளம்பலாமா? எங்க இனியா கிளம்பலாமான்னு கேக்குறேன். அதான் மாமா நம்ம போலான்னு சொல்லிட்டு இருந்தியே. என்னடி பேசுற? எனக்கு ஒன்றும் புரியல. எங்க போலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ இந்த மரமண்ட மாமா வேற இந்த டைம்ல தான் சொதப்பணுமா? அப்புறம் கௌதம் எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல ப்ரோ, அது வந்து மாமா. என்னம்மா? என்னடி அவர் பேசவே விட மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்புங்க. நாங்க வீட்டுக்கு கிளம்புறதுலாம் இருக்கட்டும், நீங்க இப்ப வீட்டுக்கு தானே கிளம்பி இருக்கீங்க, கிளம்புங்க. இனியாமா என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீ கார் எடு, நம்ம கிளம்பலாம். இனியா பவியக்கா பார்க்க ஆட்டோல தானே போறேன்னு சொன்னேன். இப்போ என்ன மாமா கூப்பிட்டு இருக்க? போச்சு, ஓட்ட வாய் வச்சுட்டு உளறி தள்ளிட்டாளா? இவங்க சும்மாவே ஆடாடுன்னு ஆடுவாங்க. இவங்க கால சலங்கைய வேற கட்டி விட்டுட்டா. என்னடி உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, அடுத்து எல்லாம் சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இதுக்கப்புறமா நான் ஏதாவது சொன்னா நம்பவா போறீங்க? ஃப்ராடு வேலையா பாக்குற? யாரு ஃப்ராடு? நீ தான் ஃப்ராடு. நான் அப்படி என்ன ஃப்ராடு வேலை பார்த்தேன்? பின்ன இப்ப நீ போறது பவிய பாக்குறதுக்கு. ஆனா நான் கேட்டப்ப என்ன சொன்ன? வீட்டுக்கு போறதா சொன்னேன். அப்போ இதுக்கு பேர் என்னது? ஃப்ராடு தானே? உங்களை மாதிரியா? சாப்பிடாம இருந்தாலும் சாப்பிட்டேன்னு போய் சொல்றதுக்கு.
ஹே நாங்களாம் ஒன்றும் போய் சொல்ல மாட்டோம், நான்லாம் உண்மையை தான் சொன்னேன். எது உண்மை? ஃபர்ஸ்ட் போய் தானே சொன்னீங்க, அதுக்கப்புறம் தான் உண்மையை சொன்னீங்க. ஃப்ராடு. நீங்க ஃப்ராடா இருந்துட்டு என்ன ஃப்ராடுன்னு சொல்றீங்களா? அதான் பேசு, வர வர கொழுப்பு ஓவர் ஆயிட்டு. உங்களை விடலாம் கம்மியா தான் இருக்கு. ஆஹா ரொம்ப தான். என்ன உங்களுக்கு என்ன கலாய்க்கலன்னா தூக்கமே வராதா? நீ தாண்டி கலாய்க்கிற மாதிரி நடந்துக்கிற. இங்க பாருங்க, ரொம்ப பண்ணாதீங்க என்ன. நான்லாம் ஒன்றும் ரொம்ப பண்ணல என்ன. அதான் உண்மை தெரிஞ்சிச்சுல, அப்படியே இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. அதெல்லாம் நாங்கள் கிளம்பி தான் இருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா கிளம்பிடலாம். ஐயோ அகில் சார், இப்போ நம்ம போறது உங்க வீட்டுக்கு, நீங்க கார்ல போங்க, நாங்க தனியா ஆட்டோல வரோம். ஆமாம் 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம். அது என்ன நாங்கள் காரில் நீங்கள் ஆட்டோவில்? அகில் சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீ என்னைக்கு தாம்மா புரியுற மாதிரி பேசியிருக்க? எல்லாத்தையும் புதிர் வச்சு தான் பேசுவேன். ஐயோ கடவுளே, நாங்க மட்டும் இப்போ உங்க கார்ல வந்து உங்க வீட்டு வாசல்ல இறங்கணும்னா உங்க வீட்டுல உள்ளவங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? தப்பா நினைப்பாங்க. எது தப்பாவா? ஆமா, நாங்க உங்க கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸை போய் உங்க கார்ல அழைச்சிட்டு வந்தீங்கன்னா தப்பா தானே நினைப்பாங்க. இல்லை புரியல, இதில் என்ன தப்பா நினைக்கிறதுக்கு? அட மரமண்டா அகில் சார். இது மரமண்டையா? அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வருது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. விஷயம் என்னன்னு கேளுங்க. அதான் முன்னாடிலாம் என்னை பார்த்தாலே பயப்படுவேன். இப்பெல்லாம் எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் எனக்கு கலாய்க்கிற. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தனியாக மாட்டுவல்ல, அன்னைக்கு பார்த்துக்கிறோன்னு. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். இப்போ விஷயம் என்னன்னு கேளுங்க. சரிம்மா சொல்லு. இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களை யாரையாச்சும் உங்கள் வீட்டுக்கு உங்கள் காரில் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? ஏண்டி டெய்லியும் கண்டவளையும் என் காரில் ஏற்றிட்டு போகிறது எனக்கு வேலையா? என்னடி நினச்சிட்டு இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டா? பார்த்தீங்களா, கோவம் வருதுல. இதே மாதிரி தான் நாங்கள் உங்கள் காரில் ஏறி வந்தோன்னு வைங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கோவம் வரும். இங்க பாருடி, ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லிட்டு இருக்காத. கண்டிப்பா நீங்க 3 பேர் எங்க கார்ல தான் வந்தாகணும். அகில் சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இனியா? சரி முறைக்காதீங்க, வரோம். அது எப்படி அகில், இவ்வளவு நேரம் வரைக்கும் வரவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நீ இப்ப பார்த்த ஒரு பார்வையிலே அவங்களே வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நான் பாக்குற பார்வையிலே நான் என்ன சொல்ல வரேங்கிறது அவளுக்கு தெரியும். அதனால தான் நான் வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடி அவளே வரேன்னு ஒத்துக்கிட்டா. ஓ, இதுதான் கண்ணால பேசுறதாடா? இனியா சொல்லு மாமா. என்னடாமா, ஆட்டோல போறீங்களா இல்ல நானே டிராப் பண்ணட்டுமா? இல்ல மாமா, நீ போ. நாங்க அகில் சார் பிரசாந்த் சார் கூட போறோம். ஓ சரிடாமா, சரி பார்த்து போங்க. சரி மாமா, நீ பார்த்து போ. சரி வினோமா, இப்போ நீங்க போறது இன்னொருத்தவங்க வீட்டுக்கு. ஸோ அங்கேயும் ஆடிட்டு இல்லாம ஒழுங்கா யாரை பார்க்க போனீங்களோ அவங்கள பார்த்துட்டு எனக்கு ஒரு கால் அடிங்க, நான் வந்து கூப்பிட்டு போறேன். சரியா? சரி மாமா. கௌதம் ப்ரோ, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம், நாங்களே கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுவோம். சரி ப்ரோ, 3 பேரும் பத்திரமா பார்த்துக்கோங்க. 3 பேரும் சின்ன பொண்ணுங்க, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களால தாங்க முடியாது. நாங்கள் இருக்கும்போது இவங்களை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த வீடு இவங்களுக்கு உரிமையானது தான். அகில் சார், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மாமாவுக்கு எதுவும் தெரியாது, அமைதியா இருங்க. என்னடி உங்க மாமா பாட்டுக்கு வினோ கிட்ட இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போறீங்கன்னு சொல்றான். அப்போ அந்த வீடு என்ன உங்களுக்கு இன்னொருத்தவங்க வீடா என்ன? அதான் நான் சொல்றேன்ல, மாமாவுக்கு எதுவும் தெரியாது, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. கோவப்படாதீங்க. நான் மட்டும் எதுவுமே பேசக்கூடாது, என்ன மட்டும் அடிக்கடிக்கு வை. ஆனா அவன் மட்டும் எல்லாத்தையும் பேசுவான், நான் கேட்டுட்டு இருக்கணும். எப்பா சாமி, தயவு செஞ்சு ஆர்கியூ பண்ணாதீங்க, கிளம்பலாமா? சரிம்மா தாயே, இங்க என்னதானே ஆர்கியூ பண்ற மாதிரி இருக்கு. நாங்க காருக்கு போறோம், நீங்க வாங்க. சரி நீங்க போங்க, நாங்க வரோம். டிப்ரெஷன் வா, காருக்கு போலாம். இவங்க 3 பேருண்டா, நம்ம முன்னாடி போலாம், அவங்க பின்னாடியே வருவாங்க. சரிடா வா போலாம். மாமா நீ வீட்டுக்கு கிளம்பு, நாங்க அப்படியே போயிட்டு நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கால் பண்றோம். சரியா? சரிடாமா, பார்த்து போங்க. சரியா? அதெல்லாம் நாங்க பார்த்து போறோம், நீ பார்த்து போ. சரி நானும் கிளம்புறேன். பாய் மாமா. பாய். நான் சொன்னதை மறந்துடாத. ஐயோ மாமா, அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், நீ போ.